हर नमः पार्वती पतये हर हर महादेव। वक्तारमासाद्यजमेव नित्या सरस्वती स्वार्थसमन्वितासीत् निरस्तदुस्तर्ककलङ्कपङ्का नमामि तं शङ्करमर्चिताङ्घ्रिम्। गुरुचरणारविन्दाभ्यां नमः। பரமேஸ்வரனுடைய பரிபூர்ண அனுகிரக விசேஷத்தினால நமக்கு இந்த மனுஷ்ய சரீரம் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. எண்ணறிய பிறவிதனில் மானிட பிறவிதான் யாதினும் அரிது அரிது கான் அப்படின்னு நம்ம அப்பையார் சொன்னா போல ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் அப்படின்னு நம்ம இந்த மனுஷ்ய சரீரத்தை நம்ம எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நமக்கு சாஸ்திரங்கள்லாம் காண்பிக்கிறது. ஏதோ சாதாரணமா நமக்கு இந்த மனுஷ்ய சரீரம் அப்படிங்கிறது கிடைக்கல. மகதா புண்ணிய புண்ணியேன கிரீதேயம் காயம் ஸ்வஜா பாரம் துக்கோ ததேர்கந்தும் தர யாவன் அபித்யதே அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. பகவான்கிட்ட புண்ணியம் அப்படிங்கக்கூடிய பணத்தை கொடுத்து இந்த சம்சாரம் அப்படிங்கக்கூடிய இந்த கடலை கடக்கிறதுக்காக மனுஷ்ய சரீரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படகை நம்ம வாங்கின்னு வந்திருக்கோம். இந்த மனுஷ்ய சரீரம் அப்படிங்கக்கூடிய படகு எப்போ உடைஞ்சு போகும்னு தெரியாது. இந்த சம்சார கடல்ல எப்போ சுனாமி வரும் அப்படிங்கிறது தெரியாது. எப்போ பூகம்பம் வரும் அப்படிங்கிறது தெரியாது. எந்த சந்தர்ப்பத்தில் வேணா இந்த படகானது சிதிலம் அடைஞ்சு உடைஞ்சு போயிடலாம். ஸோ அந்த சிதிலம் அடையறதுக்கு முன்னாடி நம்ம கரை சேர்ந்துடணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய தாத்பரியம். இந்த மனுஷ்ய சரீரத்தை எடுத்தவாளுக்கு என்ன பெரிய லட்சியம் அப்படின்னாக்கா திரும்பி இந்த மனுஷ்ய சரீரத்தை எடுக்காம இருக்கணும். மனுஷ்ய சரீரம் மாத்திரம் இல்ல, வேற எந்த சரீரத்தையும் எடுக்காம இருக்கணும். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அருகிலேன் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மனுஷ்ய சரீரத்தை நம்ம சரியானபடி உபயோகப்படுத்தினோமே ஆனால் இதுல இருந்து டைரக்டா நமக்கு மோட்சம், அந்த பகவானுடைய அந்த பாதகமலத்தை நம்ம போய் அடைஞ்சுடலாம். அந்த பகவானுடைய பாதாரங்கத்தை அடைஞ்சுடலாம். இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், இந்த சரீரத்தை நம்ம மிஸ்யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம சம்சயமே பட வேண்டாம். திரும்பி புழு பூச்சியா தான் பிறக்கணும். புல்லாகி பூடாய் புழுவாகி மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாரென்ற தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் அப்படிங்கிறார் மாணிக்க வாசகர். இப்படி இங்க இருக்கக்கூடிய எல்லா விதமான ஜீவராசிகளாகவும் நம்ம பிறந்தாச்சு. ஏதோ நம்ம பண்ண புண்ணியம், நம்ம பெரிவா நமக்கு பண்ணின புண்ணியம், பெரிவா பண்ணின அனுகிரகம் நமக்கு இந்த மனுஷ்ய சரீரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மனுஷ்ய சரீரத்தை பகவான்கிட்ட பக்தி பண்ணி இந்த மனுஷ்ய சரீரத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக்கணும், சார்த்தகம் பண்ணிக்கணும். அப்படி இந்த வேதங்கள், சாஸ்திரங்கள், புராணங்கள் எல்லாம் சொல்றது என்ன அப்படின்னாக்கா இந்த பிறவாமை வேண்டும் அப்படிங்கிறது தான். இந்த மனுஷ்ய சரீரம், இந்த சம்சார பிரமணம் இருக்கு இல்லையா, திரும்பி திரும்பி பிறந்து இறந்துட்டு இருக்கோமே, இந்த பாப புண்ணியத்திலிருந்து, இந்த பாபத்தினாலதான் நமக்கு புண்ணியம், அதாவது பாபத்தினாலதான் சரீரம் வர்றது, புண்ணியத்தினாலையும் சரீரம் வருது. அதனாலதான் சொன்னார், அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி. ரொம்ப புண்ணியம் பண்ணினோம்னாக்கா அந்த புண்ணியத்தினுடைய பலனை அனுபவிக்கிறதுக்காகவும் சரீரம் எடுத்தாகணும். ரொம்ப பாபம் பண்ணோம்னா அந்த பாபத்தினுடைய துக்கத்தை அனுபவிக்கிறதுக்காகவும் நம்ம சரீரத்தை எடுத்தாகணும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்திலிருந்து நம்மளால வெளிவரவே முடியாது. ஒரே கதி பக்தி தான். அதனால மோட்ச சாதன சாமகிரியாம் பக்திரேவ கரியசி அப்படின்னு விவேக சுடாமணியில சொன்னா போல இந்த மோட்சத்தை நமக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த பக்தினாலதான். ஆனா அந்த பக்தியும் எப்படி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பக்தி அப்படிங்கிறது நம்ம ஒரு பகவான ஒரு மூர்த்தியா நம்ம வச்சுட்டு அவளுக்கு நம்ம செய்யக்கூடிய ஆராதனையினால அது மாத்திரம் பக்தின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா அது ஒரு ரொம்ப பக்தி தான். அதாவது எப்படின்னா, நம்ம இப்போ எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா நம்ம படிச்சுட்டு வரோமோ, ஒரு 12th வரைக்கும் படிக்கிறோம்னா அது ஒரு கிரேடு. 12th அப்புறம் நம்ம ஒரு காலேஜ் படிக்கிறோம், ஒரு டிகிரி முடிக்கிறோம்னா அது ஒரு கிரேடு. அதுக்கு மேல பிஜி பண்றோம்னா அது ஒரு விஷயம். அதுக்கு மேல பிஹெச்டி டாக்டரேட் பண்றோம்னா அது ஒரு இது. அந்த மாதிரி ஹை லெவல் பக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா சங்கர பகவத்பாதால் சொல்றார், ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்திரித்யபிதீயதே அப்படின்னு சொல்றார். ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் அப்படின்னா என்ன அர்த்தம்? யா பிரம்மாதி பிபீலிகாந்த தனுஷு புரோதா ஜெகத் சாட்சிணி அப்படின்னு சொன்னா போல இந்த பிரம்மாலிருந்து இந்த சின்ன ஒரு எறும்பு பரியந்தம் எந்த ஒரு வஸ்து அந்த ஸ்வரூபம், அதாவது
ஆத்மான்னு நம்ம சொல்றோம். அப்படி அந்தர்பகிஷ்சதத் சர்வம் யாப்யநாராயணஸ்திதா. இங்க உயிருள்ள ஜீவராசிகள் அத்தனைக்கும் உயிர்த்தன்மையா இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம், அதை தெரிஞ்சுக்கிறது தான் பரம லட்சியம் அப்படின்னு சொல்றார். அந்த ஸ்வஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டு அந்த ஸ்வஸ்வரூபத்தை சதா நம்ம அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கணும். நம்ம அப்படின்னா இந்த பேரோ இல்ல இந்த சரீரமோ இல்ல நம்ம படிச்ச படிப்போ நம்ம இருக்கக்கூடிய ஸ்தானமோ அதெல்லாம் கிடையாது. ஆத்மாதான் நம்ம. அதனால இந்த ஆத்மஸ்வரூபம் தான் நான் அப்படிங்கக்கூடிய அந்த ஸ்வரூபத்தினுடைய அனுசந்தானம் யாருக்கு இருக்கோ அதை யாரு பண்றாளோ அதுதான் பக்தி அப்படின்னு நமக்கு சங்கர பகவத்பாதால் சொல்ற. அது ரொம்ப ஹை லெவல். வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா அப்படின்னு பகவானே கீதையில சொல்ற. இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்து தான் ஒரு சரீரம் இல்ல, ஒரு ஞானம் தான் நமக்கு பிரஜானம் பிரம்மன்னு நமக்கு வேதம் சொல்றது. அது பிரகாரம் அந்த ஞான மார்க்கத்துல போய் நம்ம ஆத்மாதான் நான் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்லாம் வர்றது அவ்வளவு சுலபம் இல்லை. மனுஷியானாம் சஹசிரேஷு கஷ்டித்யததி சித்தஜேத்துன்னு அதுவும் பகவானே சொல்ற. 1000 லட்சத்துல யாரோ ஒருத்தருக்கு தான் அந்த விஷயங்கள்லாம் தெரியறது. மிச்சவானா சாமான்யமா சில விஷயங்கள்ல தான் அவளுடைய வாழ்க்கையானது உழண்டு இருக்கு அப்படிங்கிறது சொல்ற. ஸோ நம்ம அந்த லெவலுக்கு போகலைனாலும் சாதாரணமா ஒரு கோவில், ஒரு சுவாமி, அவாபாளுக்கு இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம சங்கர பகவத்பாதாள் எந்த பேதமும் இல்லாம பரமேஸ்வரனும் ஒண்ணுதான், மகாவிஷ்ணுவும் ஒண்ணுதான், அம்பாளும் ஒண்ணுதான், பிள்ளையாரும் ஒண்ணுதான், சுப்பிரமணியரும் ஒண்ணுதான், இந்த எதையும் வேண்டாமா அறிவுபூர்வமா இருக்கணும், அறிவியல் பூர்வமா இருக்கணும்னு சொல்லிட்டு சூரிய நாராயணரும் ஒண்ணுதான் அப்படின்னா மாதிரி ஷண்மதத்தை நமக்கு கொடுத்துருக்க. அதுல அவாளுக்கு என்னென்ன சுவாமி மேல விருப்பம் இருக்கோ, பக்தி இருக்கோ, மனசு போறதோ அந்த சுவாமியை உபாசனை பண்ணி அவளுக்கும் நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மார்க்க தரிசனம் பண்ணியிருக்கார் நம்ம ஆச்சாரியர். அதுல முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த வேதம். இந்த வேதம் அப்படிங்கிறது எஸ்ய நிஸ்வசிதம் வேதாக யோ வேதேப்யோகிலம் ஜகத்து, பரமேஸ்வரனுடைய மூச்சு காத்து அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்படி ஒரு மூச்சு காத்து ஒரு சரீரத்துல நின்று போயிடுது அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்? அது சவம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அந்த மூச்சு காத்து இருக்கிறதுனாலதான் அந்த சரீரமானது ஓடிட்டு இருக்கு. இப்போ ஜகத்துக்கே பிரபுவான பரமேஸ்வரனுக்கு மூச்சு காத்து வேதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உயிர்த்தன்மையே இந்த வேதம் தான் அப்படிங்கிறது தெரியுது. சரி, இந்த உயிர்த்தன்மையான வேதத்து பிராமணனுக்கு மாத்திரம் தானா அப்படின்னா அதுக்குண்டான அனுஷ்டானத்தை அனுசரிக்கக்கூடியவன் பிராமணன் அப்படிங்கிறதுனால அவளுக்குன்னு இது விதிக்கப்பட்டு யார் யாரெல்லாம் அந்த அனுஷ்டானத்துல இருக்காளோ அவளுக்கு தான் அந்த வேதத்தை சொல்லணும்னு இருக்கு. பிராமணாலா இருந்தாலுமே ஆச்சார பரமோ தர்மஹா ஸ்ருத்யுக்த ஸ்மார்த்த ஏவச்ச ஆச்சாரஹீனோ நபுனந்தி வேதாகான்னு நமக்கு ஸ்மிருதிகள்லாம் காண்பிக்கிறது. ஆச்சாரம் இல்ல, அன்ன நியமங்கள்லாம் இல்ல அப்படின்னு சொன்னாக்கா அவனுக்கு வேதத்தை சொல்றதுக்கு அருகதை இல்லை அப்படின்னு நமக்கு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. வைதாதன்னா ரபிகிமதிகம் பரியுகஸ்தேஷு போஜ்யம் பாரியா போகா ரபிகிமதிகம் பன்யகாந்தா சுபௌக்யம் அப்படின்னு பிராயோ நீதிஸ்ருதி விஷயதா விஸ்வமாதுரிய ஹேது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தீட்சிதர் சொல்ற. இந்த மாதிரி அழகா நம்ம ஆத்துல மடியோட ஆச்சாரத்தோட நம்ம ஆகாரத்தை சமைச்சு நம்ம அதை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி அந்த நைவேத்தியத்தை சாப்பிட்டு அந்த பிரசாதத்தை நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு ஸ்ரேயஸ். அதை விட்டுட்டு நம்ம ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாக்கா அது எப்படி ஸ்ரேயஸ் ஆகும்? அதுக்கு உண்டான விளைவை தான் ஏற்படுத்தும், தப்பான விளைவை, துக்கத்தை தான் ஏற்படுத்தும். அப்படியெல்லாம் இருந்துட்டு நான் இந்த புனிதமான வேதத்தை நான் சொல்றேன் அப்படின்னா எனக்கு பலன் இல்லையே அப்படின்னாக்கா, ஆச்சாரம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அந்த உத்தமமான அந்த வேதத்துக்கு பலன் இல்லாம போகும். அவஸ்திரோலங்காரா சகலமபி சத்கர்ம சரித்திரம் அப்படின்னு சொல்ற. இந்த உடலுக்கு வஸ்திரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அது என்ன சொல்லுவாங்கன்னாக்கா பிரைமரி அப்படின்பா. அந்த வஸ்திரத்துக்கு மேல ஒரு மனுஷனுக்கு உண்டான ஆபரணம், இப்ப தங்க செயின் போட்டுக்கிறேன், கையில தொடா போட்டுக்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னாக்கா ஆபரணம்னு அது செகண்டரி. இப்போ வஸ்திரம் முக்கியமா ஆபரணம் முக்கியமானு கேட்டா என்ன சொல்லுவோம்? வஸ்திரம் தான் முக்கியம்னு சொல்லுவோம். வஸ்திரமும் இருந்து ஆபரணமும் இருந்ததுன்னா அது ஒரு அலங்காரமா இருக்கும். வஸ்திரம் இல்லாம ஆபரணம் இருந்ததுன்னா அது நல்லா இருக்காது இல்லையா? அந்த மாதிரி வஸ்திரம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஆச்சாரங்கிறது முக்கியம். அப்படி ஆச்சாரம் இல்லாம நம்ம சொல்லக்கூடிய வேதமானது ஒரு சத்பலனை நமக்கு தராது. இருந்தாலும் பகவானுடைய பரம கிருபை நமக்கும் கொடுக்கணுங்கிறது தான் இருக்கு. அவர் நம்ம என்ன தப்பு பண்ணினாலும் நம்மளை க்ஷணமாத்திரத்துல மன்னிச்சு அவனுக்கு அனுகிரகம் பண்றார் அப்படிங்கறது நம்ம அஜாமில உபாக்கியானங்கள்லாம் பார்த்தா தெரியுது. வாழ்க்கை முழுக்க அவ அபராதம் பண்ணிட்டு இருக்கா, ஆனா அவனுக்கும் அனுகிரகம் பண்ணி பகவான் மோட்ச பிராப்தியை கொடுக்கிறார் அப்படின்னா பகவான் எப்பேற்பட்ட ஒரு கிருபாளுவா இருக்கார் அப்படிங்கிறத நம்ம சிந்தனை பண்ணிக்கலாம். கிருபண ரக்ஷாதி நிபுணா அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியம் இருக்கு. லோகத்துல
என்னை விட பெரிய அயோக்கியன் யாரும் இல்லை, ஆனா அந்த அயோக்கியனுக்கு அனுகிரகம் பண்றதுல உன்னை விட மிஞ்சின தெய்வம் இல்லை அப்படின்னா மாதிரி சிவானந்த லஹரியில ஒரு அத்தியுதமான ஒரு வச்சனம். அதனாலதான் சர்வ பாப ஹரண நிபுணஸ்ரீ பரமேஸ்வரன், எல்லா விதமான பாபத்தையும் நிவர்த்தி பண்ணி நமக்கு அனுகிரகம் பண்றதுல நிபுணனா பரமேஸ்வரன். பரமேஸ்வரன் மாத்திரம் இல்லை, எல்லா விதமான தெய்வங்களும் அப்படிதான். அப்படி இந்த உத்தமமான அந்த வேதத்தை நம்ம இந்த ஒரு 48 நாள் வந்து நித்தியமும் நம்ம வேத பாடசாலை மூலியமா வேத பாடசாலை அத்தியனம் பண்ணக்கூடிய குழந்தைகள் நித்தியமும் அந்த இந்த Facebook லைவ் மூலியமா பாராயணம் பண்ண. இதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன்னாக்கா, வேதம் போதிய வேதியர்க்கு ஒரு மழை அப்படின்னு நமக்கு தமிழ்ல ஒரு வச்சனம் உண்டு. இந்த மாதிரி இந்த வேதத்தை ஏதோ ஒரு இடத்துல சாதாரணமா சொல்லிட்டு இருக்கா. அதனால என்ன பலன் அப்படின்னு கேட்டேன்னாக்கா, ஒரு மழை பெஞ்சதுன்னா ஒரே ஒரு கிரகத்துல இருக்கக்கூடிய வாழ்க்கை மாத்திரம் மழை பெய்யல, அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தான் அந்த மழை பெய்யுது. இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஒரு தர்மகாரம் நடந்ததுன்னாக்கா அந்த தர்மத்தினுடைய பலன் வந்து அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தான் போய் சேருமே தவிர தனியொரு மனிதனுக்காக இல்லை அப்படிங்கறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். வேதத்துல எந்த ஒரு இடத்துலயும் ஒரு தனி மனிதன் ஸ்ரேயசா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே இல்லை. லோகம் முழுக்க சௌக்கியமா இருக்கட்டும், லோகத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் சௌக்கியமா இருக்கட்டும். 2 கால் மனுஷர்கள்ல இருந்து 2 கால் மிருகங்கள்ல இருந்து 4 கால் மிருகங்கள்ல இருந்து எல்லாரும் எல்லா விதமான மிருகங்களும் எல்லா விதமான பசுபக்ஷ மிருகங்களும் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரார்த்தனை. தனி மனிதன் தனி ஒரு ஜாதியை சேர்ந்தவன் மதத்தை சேர்ந்தவன் நன்னா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிரார்த்தனையே இல்லை. லோகத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் சௌக்கியமா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நிறைய அந்த பிரார்த்தனா மந்திரங்கள்லாம் நம்ம பார்க்கணும். ஷம் சதுஷ்பதே அப்படின்னு ஒரு மந்திரம், 4 கால் மிருகங்கள் எல்லாம் சௌக்கியமா இருக்கட்டும். ஷன்னோ அஸ்து விபதே ஷம் சதுஷ்பதே அப்படின்னா 2 கால்களுடைய எல்லாரும் சௌக்கியமா இருக்கட்டும், 4 கால்களுடைய எல்லாரும் சௌக்கியமா இருக்கட்டும். அதுல என்ன நமக்கு மதபேதம் இருக்கு? அப்போ இதை நன்னா நம்ம புரிஞ்சுக்கணும். இது லோக கல்யாணத்துக்காக தான் இந்த வேத பாராயணம் அப்படிங்கறத நம்ம நன்னா புரிஞ்சுக்கணும். சாஸ்திரங்கள்ல இந்த வேதத்தினுடைய மகிமையை ரொம்ப நன்னா சொல்றது. இந்த மாதிரி வேதத்தை நித்தியமும் நம்ம அனுசந்தானம் பண்ணணும். வேதத்தை நித்தியமும் பாராயணம் பண்ணணும். வேத பாராயணம் பண்ண முடியாதவா அந்த வேத பாராயணம் பண்ணக்கூடிய இடத்துல அவளுடைய கைங்கரியம், அவளால என்ன முடிஞ்சதோ அந்த கைங்கரியத்தை பண்ணணும். அந்த வேதத்தினுடைய பரம அனுகிரகத்தை எல்லாரும் வந்து ஸ்வீகரிச்சு எல்லா விதமான ஸ்ரேயசையும் அடையணும். சரி, அந்த வேதத்தை கேட்கறதுனால என்னப்பா பலன் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னாக்க, இந்த வேதத்தை சாஸ்திரங்கள்ல ஒரு விஷயம் சொல்றான். ஹவிர் கந்தா கவாம் ரேணுஹும் பிரம்மகோஷஸ்ததைவச அப்படி கோதோக மாத்திரேன சர்வபாபைர் விசுத்தியதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதாவது எந்த இடத்துல பெரிய பெரிய அக்னி உபாசகாலாம் இருக்காளோ, இந்த உபாசனமாகட்டும் அக்னிஹோத்திரங்களாகட்டும் வாஜபேய யாகம் சோமயாகம் கருடஜேனம் இந்த மாதிரி நட்சத்திர சத்திரம் இந்த மாதிரி யாகங்கள் நடக்கக்கூடிய இடத்துல வரக்கூடிய புகை இருக்கு பாருங்க, அந்த ஹவிர் கந்தா அந்த புகையினுடைய அந்த மனம் எந்த இடத்துலதான் புகை இருக்கோ அந்த புகையில யாரெல்லாம் இருக்காளோ அவருடைய சர்வ பாவமும் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லு. கவாம் ரேணுகும் பசுமாடு நடந்த மண்ணு, பசுமாடு எந்தெந்த இடத்தெல்லாம் நடக்கிறதோ அந்த இடம்லாம் சுத்தமா இருக்கும். பசுமாட்டு தொழவம்னு சொல்லக்கூடிய மாட்டு கொட்டாய் பரமசுத்தமா. எந்தெந்த இடத்துலலாம் வேதம் சொல்றாளோ, வேதம் சொல்லக்கூடிய இடம் எங்க இருக்கோ, வேதம் படிக்கக்கூடிய குழந்தைகள் எங்க இருக்காளோ, வேதம் படிச்சதா எங்க இருக்காளோ அந்த இடம் சுத்தம். இந்த இடத்துல அப்படி கோதோக மாத்திரேனேன்னு ஒரு பதம் போடுறாரு. அப்படின்னா என்ன சொன்னா, ஒரு கண்ணுக்குட்டி ஒரு பசுமாடு இது இருக்கு. அதாவது இந்த பால் கறக்கிறத பத்தி நமக்கு வேதங்கள் சொல்லி தர்றது, அதாவது சாஸ்திரங்கள் காண்பிக்கிறது 6 நிமிஷம் தான் நமக்கு கணக்கு. 6 நிமிஷத்துக்கு நீங்க வந்து பசுமாட்டுக்கிட்ட இருந்து கறக்கக்கூடிய பால் தான் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். 6 நிமிஷத்துக்கு மேல அடுத்த செகண்ட் வந்து அது அதனுடைய கண்ணுக்குட்டியை சேர்ந்தது. நம்ம வந்து ஆரம்பத்துல கண்ணுக்குட்டியை விட்டுட்டோ அதை கட்டி வச்சுட்டு பாலெல்லாம் நம்ம கறந்து உபயோகப்படுத்திக்கிறோம். அப்படி பண்ணக்கூடாது. அதாவது பசுமாட்டுக்கு வந்து அந்த கண்ணுக்குட்டி குடிக்கும் பொழுது அந்த பாலை வந்து இழுத்து பிடிச்சிக்காம கொஞ்சம் விடுமா. அப்ப அந்த கண்ணுக்குட்டிக்கு அந்த பால் நன்னா அப்படியே சுரந்துட்டே வந்துட்டு இருக்குமா. எடுத்த உடனே அந்த நம்ம வந்து போய் கறக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னாக்கா அந்த பால் வராது. அதனாலதான் கண்ணுக்குட்டியினுடைய வாய்ப்பட்டதுன்னா தன்னுடைய குழந்தை குடிக்கிறது அப்படிங்கிறதுனால அந்த பாலெல்லாம் கீழே சுரக்குமா. அப்படி நம்ம பண்றோம். ஆனா அப்படி பண்ணக்கூடாது. 6 நிமிஷத்துக்கு மேல ஒரு செகண்ட் போனாலும் அது கண்ணுக்குட்டியினுடைய பால் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி யார் ஒருவன் 6 நிமிஷம் வந்து இந்த வேதம் சொல்ற இடத்துல இருப்பானோ, வேத பிராமணால் வேதம் சொல்ற இடத்துல இருக்கிறதோ, அல்லது இந்த உத்தமமான ஹோமங்கள்
நடக்கக்கூடிய இடத்துல அந்த புகை நம்ம மேல படுறதோ, பசுமாட்டு தொழுவத்துல 6 நிமிஷம் இருப்பாளோ, பசுமாட்டு கிட்ட இருப்பாளோ, அந்த இடத்துலலாம் பாபமே வர்றதில்லை அப்படின்னு சொல்றேன். அப்போ என்னுடைய தாற்பயம் என்ன அப்படின்னாக்கா, வேதத்தை சொல்றதுனால மாத்திரம் இல்லை, சொல்ல முடியாம எத்தனையோ பேர் இருக்கலாம். எல்லாராலையும் இந்த வேதத்தை சொல்லிட முடியாது. அனுகிரகம் இருந்தாதான் வேதம் வரும். வேதம் படிக்க வந்துட்டா கூட அந்த வேதம் வரணும் அப்படின்னா அந்த வேதமாதா அனுகிரகம் இருக்கணும். தசபர் ஜன்மதர் வேதாக வேதார்த்த சதஜன்மசு சஹசிர ஜன்மதரி ஜிஜ்வா சந்நியாச கோட்டி ஜன்மசு. ஒருத்தம் 10 ஜன்மா புண்ணியம் இது எனக்கு வேணும் வேணும்னு நம்ம தபஸ் பண்ணி அந்த புண்ணியம் பண்ணியிருந்தாதான் அந்த வேதமானது அது நமக்கு கிடைக்கிறது. தசபர் ஜன்மதர் வேதாக வேதார்த்த சதஜன்மசு. இந்த வேதத்துல இருக்கக்கூடிய தாத்பரியங்கள்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு 100 ஜென்மா இருக்கணும் அப்படின்னு சொல்றது. வேத பாஷ்யங்கள் இந்த சாஸ்திரங்கள்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா அந்த 100 ஜென்மா அவன் புண்ணியம் பண்ணியிருக்கணும். அந்த தபஸ் இருந்தாதான் அவனுக்கு அது கிடைக்கும். சஹசிர ஜன்மதரி ஜிஜ்வா. இந்த அக்னிஹோத்திரிகள்லாம் சொல்றோம், அவள்லாம் சாமானியம் இல்லை. அவள்லாம் ஆயிரக்கணக்கான ஜென்மாக்கள் புண்ணியம் பண்ணினவா. அது எப்படி நீங்க சொல்றேன் அப்படின்னு கேட்டா ஸ்மிருதி நமக்கு பிரமாணம் இருக்கு. சஹசிர ஜன்மதரி யஜ்வா அப்படின்னு சொல்றா. 1000 ஜென்மா அவ விப்ராளா பிறந்து அனுஷ்டானம் பண்ணி பகவானுடைய அனுகிரகத்தினால அவ இப்ப யாகம் பண்றதுக்கு வந்திருக்கா. அவ்வளவு சுலபம் இல்லை யாகம் பண்றது. அதனால அவள்லாம் யஜ்ஞேஸ்வரனுக்கு துல்லியமானவன். அது மாதிரி சந்நியாச கோடி ஜென்மசு. யார் ஒருவர் சன்னியாசிகள்லாம் இருக்கா பாருங்க, 1000 ஜென்மா கோடி ஜென்மா புண்ணியம் பண்ணியிருக்கா. அதனாலதான் சன்னியாசிகளா இருக்கா. அதனால சுஹൃத சாது கிருத்தியாம் துஷந்த பாப கிருத்தியாம் அப்படின்னு எந்த ஒரு காலத்திலையும் இந்த சன்னியாசிகளை நம்ம அவதூறா பேசக்கூடாது. அதனாலதான் வேதம் சொல்றது சுஹൃதா சாது கிருத்தியாம் துஷந்த பாப கிருத்தியாம் அப்படின்னு சொல்றது. நம்ம இந்த சன்னியாசிகள் பாப புண்ணியத்துக்கு அப்பாற்பட்டவா. அதனால அவ ஆனா பார்த்தா பூஜையை பண்ணிட்டு இருக்கிறது, ஏதாவது வேதத்தை சொல்லிட்டு இருக்கிறது, தர்மத்தை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறது, யாத்திரை பண்ணிட்டு இருக்கிறதுன்னு புண்ணியத்தை பண்ணிட்டே இருக்கா. அவளுக்கு பாபமும் புண்ணியமும் கிடையாது. அப்போ அந்த அவர் பண்ணக்கூடிய புண்ணியங்கள்லாம் எங்க போய் சேரும் அப்படிங்கிற. யார் ஒருவர் சன்னியாசிகளை நமஸ்காரம் பண்ணி அவளை என்னைக்கும் கௌரவத்தோட வச்சிருக்காளோ அப்போ அவளுக்கு அவ பண்ணின புண்ணியம் போய் சேரும். யார் ஒருவர் அந்த சன்னியாசிகளை பத்தி அவதூறா பேசுறாளோ அவ பூர்வ ஜென்மால பண்ணின பாபங்கள் போய் சேரும். அதனால எக்காரணத்திலையும் எந்த சன்னியாசிகளையும் நம்ம அவதூறா பேசுறதுக்கு நமக்கு ஒரு யோக்கியத்தையும் இல்லை. அதனால இந்த வேதத்தை அத்தியனம் பண்றது, இந்த மாதிரி வேதத்தினுடைய தாற்பயமான அர்த்த வேத பாஷ்யங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறது, யாகம் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் சன்னியாசிகளா இருந்தா ரொம்ப உத்தமமான காரியம். இந்த விஷயங்கள் எதுலையுமே ஒரு தனி மனிதன் சௌக்கியமா இருக்கணும்னு எங்கேயுமே இல்லை. லோகம் முழுக்க சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்கு. அப்படி இந்த கிருத்திகா மண்டல பாராயணம் அப்படிங்கிறது ரொம்ப வைசிஷ்யமான ஒரு விஷயம். இந்த 48ங்கிறது என்னப்பா கணக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா 9 கிரகங்கள், 27 நட்சத்திரம், 12 ராசி. இதை நீங்க கூட்டி பார்த்தோம்னா 48 அப்படிங்கிறது வரும். இது ஒரு மண்டல காலம். இந்த சுவாமி ஐயப்பனுடைய இதுலயும் விரதங்கள்லாம் இருக்கிறவாலும் இந்த 48 நாள் இருப்பாங்க. அப்போ அது என்ன ஆகுதுன்னா அந்த நவகிரகங்களால ஏற்படக்கூடிய தடைகளோ தோஷங்களோ, இந்த 12 ராசிகளால ஏற்படக்கூடிய தடைகளோ தோஷங்களோ, 27 நட்சத்திரத்தினால் ஏற்படக்கூடிய தடைகளோ தோஷங்களோ, இந்த 48 நாள் நம்ம ஒரு விரதம் நம்ம கடைபிடிச்சு வந்தோமே ஆனால் அது அத்தனையும் நிவர்த்தி ஆகிடும். இந்த 48 நாள் நம்ம பண்றது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது ஒரு மிகப்பெரிய ஒரு யஜ்ஞம். அதுவும் அதை வேதத்து மூலியமா 48 நாள் நம்ம வேதத்தை சொல்லிட்டு இருக்கோங்கிறது சாமானிய விஷயம் இல்லை. அதனாலதான் சொன்னது வேதாபியாசோன்மகம் சக்தியா மகாயஜ்ஞ கிரியாட்சமா நாசயந்தியாசுபாபானி மகாபாதக சான்யபி அப்படின்னு நமக்கு சாஸ்திரங்கள் சொல்றது. இந்த வேதத்தை சொல்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய யஜ்ஞம். அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. இந்த வேதத்தை சொல்றதுனாலேயே எல்லா விதமான தேவதைகளும் திருப்தி அடைகிறா. அதனாலதான் நமக்கு சொன்னோம் பிராமணோ மம தேவதா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வர்றது. இந்த பிராமணன் மம தேவதா அப்படின்னா பிராமணன்கிறதுக்காக இல்லை, அந்த வேதத்தை தெரிஞ்சின்றவன், வேதம் சொல்படி நடக்கக்கூடியவன் அர்த்தம். அவன் தான் தேவதை அப்படின்னு. தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் மந்திராதீனம் து தெய்வதம் தன் மந்திரம் பிராமணாதீனம் பிராமணோ மம தேவதா. ஒரு சிற்பியானவன் ஒரு சிலையை செதுக்கின்றே இருக்கான். அது செதுக்கிற வரைக்கும் அவன் எப்படி எல்லாமோ அதுக்கு சிரமத்தை கொடுக்குறான். அதாவது ஒரு சொல்றேன், அது ஒரு கல் வடிவத்துல இருக்கும் பொழுது அதை ஒரு வடிவம், அந்த கல்லுக்கு வடிவம் கொடுக்கும் பொழுது அத்தனை அடி வாங்குறது. அதுவே பெரிய பெரிய என்ன சொல்றது, இந்த குருக்கள்னு நம்ம சொல்லுவோம். இந்த சிவாகமத்துல நன்னா அத்தியனம் பண்ணி பெருசா வந்தவா அவள் சிவாச்சாரியர்கள் அவளா ஆகட்டும், இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய பெரியவாள் ஆகட்டும், இந்த மாதிரி யார் ஒருவர் இந்த குடமுழுக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா அந்த கும்பாபிஷேகம், அந்த கும்பாபிஷேக சமயம் பர்யந்தம் அதை ஒரு சாதாரணமா ஒரு கல்லா பார்த்தவா
அந்த கும்பாபிஷேகம்னு சொல்லி அந்த மந்திர விஷயங்கள்லாம் பண்ணி அந்த ஹோமங்கள்லாம் பண்ணி அந்த மந்திரத்தெல்லாம் அந்த கலசத்துல வந்து ஃபுல்லா அதை வந்து அந்த கூர்ச்சம் அப்படிங்கிறது என்னன்னாக்கா அப்சர்வ் பண்ணிக்கிறது. அந்த மந்திரங்கள் நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் நம்ம பண்ணக்கூடிய அந்த ஹோமங்கள் பூஜைகள் எல்லாமே அதை பார்த்தோம்னா அந்த நாடி சிந்தானம்னு சொல்லுவோம். அதை அந்த கூர்ச்சம் மூலியமா ஜலத்துல அதை ஆகர்ஷணம் பண்ணுவா அந்த மந்திரத்தை. அந்த மந்திரத்தை ஆகர்ஷணம் பண்ணி அந்த அந்த கலசத்திலையும் அந்த மூர்த்தி மேலையும் விட்ட உடனே அதனுடைய தாற்பயமே மாறி போயிடுது. அத்தனை நேரம் வந்து அதை ஒரு கல்லா பார்த்துட்டு இருந்தவா, நன்னா செதுக்கியிருக்கா அப்படி இப்படின்னு பார்த்துட்டு இருந்தவா அதுக்கப்புறம் தெய்வமா நினைக்கிறேன். அப்போ அந்த மந்திரத்துக்கு அவ்வளோ உயிர் சக்தி இருக்கு. அப்போ அந்த மந்திரத்துக்கு சுவாமி கட்டுப்படுறார் அப்படிங்கிறது தெரியுது. சுவாமியானவர் எவ்வளவு கருணை பாருங்கோ, அது பரியந்தம் எல்லாம் பண்ணி அடி வாங்கிட்டோ அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தை சொல்லி அந்த ஜலத்தை அந்த தீர்த்தத்தை அந்த மூர்த்தி மேல விட்ட உடனே அது பகவானுடைய சாநித்தியம் வந்துடுது. இது நம்மளுடைய நம்பிக்கை. அப்போ அந்த பகவானானவர் அந்த வேத மந்திரங்களுக்கு கட்டுப்படுறார். இன்னைக்கும் அந்த வேத மந்திரங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அந்த தபஸோட இருக்கும் பொழுது அந்த சக்தியை நம்மளால உணர முடியும். நம்ம ஏதோ ஏதோ சொல்லுவாளே, நம்மளுடைய இஷ்டத்துக்கு இருந்துட்டு அதனுடைய தாற்பயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியலன்னா முடியாது. இந்திரியஸ்யேந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷோ வியவஸ்திதம் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்மளுடைய இந்திரியங்கள் போதே அந்த போன போக்குல நம்ம போயிட்டு அதனுடைய தாற்பயம் நமக்கு வரலையே அப்படின்னா வராது. அந்த அனுஷ்டானத்தோட இருந்தாதான் வரும். அப்பேற்பட்ட இந்த வேதமானது நமக்கு எத்தனையோ சாகைகள் இருந்ததா சொல்ற. ரிக்வேதத்துக்கு 21 சாகை இருந்ததாகவும், அதர்வ வேதத்துக்கு 51 சாகை இருந்ததாகவும், யஜுர்வேதத்துக்கு 109 சாகை, சாமவேதத்துக்கு 1000 சாகை இருந்ததாகவும் சொல்றேன். இன்னைக்கு எல்லாம் விட்டு போய் இன்னைக்கு வந்து மொத்தமா 12-13 சாகை இருந்தா அதிகம். அப்படி இன்னைக்கு குறைஞ்சு போயிடுது. ஆனா அதுலயும் நமக்கு வந்து இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு இருக்கக்கூடிய சாகைகள்ல முக்கியமா ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம் இந்த 4 வேதத்திலையும் நமக்கு இன்னைக்கு சாகைகள் இருக்கு. சுமந்து, ஜெய்மினி, வைசம்பாயனர், பைலர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 மகர்ஷிகள்கிட்ட தான் இந்த 4 வேதங்கள் வந்தது. அந்த மகர்ஷிகள் மூலியமா தான் ஒருத்தர் அவருடைய சம்பிரதாயத்தை எடுத்துட்டு இப்போ ஆஸ்வராயணமா கௌசிகீதம்ங்க கூடிய பரம்பரையில் வந்தவா ரிக்வேதத்தை அத்தியனம் பண்ணிட்டு இருந்தா, இந்த ஆபஸ்தம்பம் போதாயனம்னு சொல்லக்கூடியவா யஜுர்வேதத்தை அத்தியனம் பண்ணிட்டு இருந்தா, இந்த வைசம்பாயனருடைய இதுல வந்தவா, ஜெய்மினி இதுல வந்தவா வந்து யஜுர்வேத சாமவேதத்தை அத்தியனம் பண்ணிட்டு இருந்தா. இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இந்த சுமந்து அப்படிங்கக்கூடிய மகர்ஷி மூலியமா அதாவது அதர்வேத அத்தியனம் பண்ணி இன்னைக்கும் நமக்கு இந்த வேதம் இந்த 5000 சொச்ச வருஷம் ஆயிடுத்து கழிய ஆரம்பிச்சு இன்னைக்கும் நமக்கு அந்த வேதத்தை கேட்க முடியறது, அத்தியனம் பண்ண முடியறது, அதனுடைய பலனை அனுபவிக்க முடியறதுன்னா இந்த பகவானுடைய அனுகிரகம் இல்லாம வேற ஒண்ணுமே இல்லை. அதனால இந்த வேதத்தை சொல்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தபம், தபஸ்ன்னு தான் சொல்லணும். இது நம்ம சொல்லல, வேதமே சொல்றது. ஸ்வாத்யாய பிரவச்சனே ஏவேதி நாபோ மௌத்கல்யஹ தத்தி தபஸ்தத்தி தபஹ அப்படின்னு சொல்றது உபனிஷத் சொல்றது. இப்படி இந்த ஸ்வாத்தியாயம்ங்கிறது அவாவாளுக்கு ஸ்வசாகையா இருக்கக்கூடிய வேதத்தை அவாவா நித்தியம் பாராயணம் பண்ணிட்டு இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாம அதை அடுத்த சந்ததிகள் குழந்தைகளுக்கும் வந்து அதை சொல்லி தர்றது. அதை படிக்கிறதுல இருந்தும், அதாவது பாராயணம் பண்றதுல இருந்தும், தாம் படிக்கிறதுல இருந்தும், சொல்லி தர்றதுல இருந்தும் ஒரு நாளும் வந்து நீங்க நிறுத்தப்படாது. அதை நிறுத்தாம அவிச்சின்னமா பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் வேதோ நித்தியமதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம் தேனேஷஸ்ய விதீயதாம் அபச்சிதி காம்யே மதிஸ்தியஜ்யதாம் அப்படின்னு ஆச்சாரியார் உபதேச பஞ்சகத்துல நமக்கு சொல்றார். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னு அவ்வையாரும் நமக்கு காண்பிக்கிறார். இந்த மாதிரி வேதத்தை ஒரு நாளும் நம்ம சொல்லாம இருக்கக்கூடாது, எல்லா நாளும் சொல்லணும். முக்கியமா இந்த கிருத்திகா மண்டல பாராயணத்துல இந்த 48 நாள் அப்படிங்கறத ஒரு விரதமா எடுத்து இந்த வேதத்தை நித்தியமும் நம்ம சொல்றத இந்த லோகத்துல இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இதை கேட்டு அவளும் எல்லா விதமான ஸ்ரேயஸையும் அடையணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த ஃபேஸ்புக் வீடியோ மூலியமா டெய்லி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு இந்த வேதத்தை வந்து டெலிகாஸ்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு விஷயம் சங்கல்பமாகி மணினது. இந்த வேதத்தை முன்னாடியே நம்ம சொன்னா போல யார் ஒருவர் 6 நிமிஷம் இந்த வேதத்தை கேட்கிறாளோ, யார் ஒருவர் பசுமாட்டு தொழுவத்துல ஒரு 6 நிமிஷம் இருக்காளோ, யார் ஒருவர் வந்து இந்த பெரிய பெரிய யாக யஜ்ஞங்கள்லாம் நடக்கக்கூடிய இடத்துல ஒரு 6 நிமிஷம் இருப்பாளோ அவளுக்கு எல்லா விதமான பாபங்களும் நிவர்த்தியாகிறது அப்படின்னு இருக்கு. ஸோ பரிபூர்ண ஸ்ரத்தா பக்தியோட இந்த வேதத்தை நம்ம கேட்டுண்டு அந்த வேதத்தை சொல்லிண்டு அந்த வேதம் சொல்படி நடந்துண்டு எல்லாரும் அந்த வேதமாதாவனுடைய பரிபூர்ண அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேதமாதா வந்து நமக்கெல்லாம் பண்ணின அனுகிரக விசேஷம்தான் இன்னைக்கு நம்ம இதெல்லாம் வந்து சொல்றோம். இந்த
என்ன சொல்றது, இந்த மாடர்ன் வேர்ல்டு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இந்த மாடர்ன் வேர்ல்டு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு சௌகரியத்தையும் நமக்கு ஏற்படுத்தும். எத்தனையோ இதுல தேவையில்லாத விஷயங்கள்லாம் இந்த இன்டர்நெட் மூலியமா நமக்கு கிடைச்சாலும் இந்த மாதிரி உத்தமமான விஷயங்களும் நமக்கு இந்த இன்டர்நெட் மூலியமா தான் சாத்தியமா இருக்கும். ஸோ எல்லாரும் இந்த வேதத்தை இருக்கக்கூடிய இடத்துல ஸ்ரத்தா பக்தியோட இந்த வேதத்தை எல்லாரும் கேட்டு லோகம் முழுக்க சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடியனுடைய இந்த பாஷணத்தை இங்கே பூர்த்தி பண்றேன். ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவ.